9/9/2016 தடை ஏற்பட்டது. மனை வரன்முறை சட்டத்தை கொண்டு வர சொல்லி உச்ச நீதிமன்றத்தை அணுகிய பொழுது அவர்கள் உயர்நீதிமன்றத்துக்கு இது மாநிலம் சம்பந்தமான உரிமை பிரச்சனை, நீங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லி வழிகாட்டி விட்டார். 4/5/2017 ஒரு அரசு ஆணையை வெளியிட்டாங்க. நம்ம உடனே சரியா போயிடுச்சு அப்படின்னு நின்னுட்டோமா? இல்ல. அரசாணையில என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன சிக்கல்கள் இருக்கிறது, அதை எளிமைப்படுத்துவதற்கு என்ன செய்யணும், அடுத்த கட்ட முன்னெடுப்பு. 13/10/2017 திரும்ப அதுக்கான அரசாணையை கொண்டு வந்தாங்க. அதோட நின்னுட்டோமா? முதல் அரசாணை 78, இரண்டாவது அரசாணை 172. அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு? பல இடங்கள்ல OSR கொடுக்கலாம், ஆனா அதுல ஒரே இடத்துல கொண்டு வரணும் சர்க்குலர். அதை மாத்தணும். 1 லட்சம் சதுரடிக்குள்ள அந்தந்த மாவட்ட அளவிலேயே அனுமதி பெற்றுக் கொள்ளலாம், அதை மாத்தணும். இப்ப என்ன கொண்டு வந்திருக்கோம்? 50,000 சதுரடி வரைக்கும் அன்சோல்ட் இருந்தா நீங்க பார்க் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க அதுக்கான பணத்தை கட்டினா போதும். 2.5 ஏக்கர் வரைக்கும் தான் அங்க நீங்க மாவட்ட அளவுல பண்ண முடியும். நகராட்சிகள்ல 5 ஏக்கர் வரைக்கும் பண்றோம். 5 ஏக்கர் வரைக்கும் தான் ஊராட்சிகள்ல பண்ண முடியும். 10 ஏக்கர் வரைக்கும் பண்றோம். 15,000 சதுரடி வரைக்கும் தான் கட்டிட திட்ட அனுமதி சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலகத்துல வாங்க முடியும். இன்னைக்கு 40,000 சதுரடி வரைக்கும் வாங்குறோம்.